போடாம அமைதியா உட்காருங்க. அருமை தம்பி தமிழ்ச்செல்வன், தங்கதுரை, மணிமாறன், பொற்கொடி, வணக்கம் ஐயா. கற்பகச்செல்வி, வணக்கம் ஐயா. காதை, வணக்கம் ஐயா. ஈஸ்வரி, வணக்கம் ஐயா. சரி, எல்லாரும் நேத்து எழுத சொன்ன வீட்டு பாடம் எழுதியாச்சா? ஒவ்வொருத்தரா நோட் புக் எடுத்துட்டு வாங்க. சார், ஈஸ்வரி வீட்டு பாடம் எழுதல. ஈஸ்வரி, ஏந்திரி, ஏன் வீட்டு பாடம் எழுதல? சார், எழுதுன அழிஞ்சு போயிடுச்சு. அந்த பழைய உடைஞ்ச ஸ்லேட்ல எழுதினா அழிஞ்சு தான் போகும். உன்னை இந்த உடைஞ்ச பழைய ஸ்லேட்டை வச்சுக்கிட்டு வகுப்புக்குள்ள வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், அடிச்சிருப்பேன். வெளியே போ, முதல்ல ஸ்லேட்டோட வகுப்புக்குள்ள வா, இல்லைன்னா வராத. ஆளப்பாரு, உடைஞ்ச ஸ்லேட்டை வச்சுக்கிட்டு போ போ. ஏய் ஈஸ்வரி, ஈஸ்வரி, இங்க வா. உன்னை பள்ளிக்கூடத்துக்கு போ சொன்னா இங்கே சுத்திக்கிட்டு இருக்க. இதுதான் நீ படிக்கிற லட்சணமா? குந்திக்கிட்டு படிக்கிறதுக்கு வலிக்குதா? வாத்தியார் தான் என்ன போன்னு துரத்தி விட்டுட்டாரு. நீ என்ன தப்பு பண்ண? எனக்கு ஸ்லேட் இல்லையே. சாப்பிட்டியா? இல்ல. வா, உங்க அப்பனுக்கு கஞ்சி கொடுத்துட்டு வருவோம். ஸ்லேட்டு என்ன கேட்டு என்ன பண்றது? நான் என்ன முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேன்? நீயே வந்து உங்க அப்பா கிட்ட கேளு. ஈஸ்வரி, இங்க வா. அட இங்க வா புள்ள. இங்க வா. பள்ளிக்கூடம் போகலையா? என்னாச்சு? அவளையே கேளுங்க. முதல்ல இந்த பக்கம் வா. இந்த சாப்பிடு. இந்தா சாப்பிடு. அது சரி, ஏன் பள்ளிக்கூடத்துல இருந்து பாதியில வந்துட்ட? ஸ்லேட் இல்லைன்னு வாத்தியார் தான் அனுப்பிச்சிட்டாரு. நம்ம பொண்ணு அது வேணும் இது வேணும்னா கேட்கறா, ஒரு ஸ்லேட் வேணும்னு தானே கேட்கறா. அவன் உனக்கு மட்டும் தான் புள்ளையா? அவன் எனக்கும் புள்ளதான். நம்ம உசுரை வளர்க்கறது கஞ்சிக்கே கஷ்டம். இந்த லட்சணத்தில் படிக்க ஸ்லேட்டுன்னா? சரி சரி, வருத்தப்படாத. சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வர்றேன். இப்போ போங்க. வரங்க. ஓ.
வரல? ஏன் என் கூட பேச மாட்ற? என் மேல கோவமா? ஐ புது ஸ்லேட்டு எங்க காட்டு பாட்டு தரேன். பார்த்துட்டு கொடுத்துருந்தேன்ல, எழுதக்கூடாது. நான் வீட்டு பாடம் எழுதிட்டேன். நீ? நானும் வீட்டு பாடம் எழுதிட்டேன். மதியானம் நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோமா? சரி. பசங்களா எல்லாரும் கைதட்டுங்க. ஈஸ்வரி முதல்ல வகுப்புலயே முதல் மார்க் எடுத்திருக்கிறா. கைதட்டுங்க பலமா. ஈஸ்வரி எந்திரி எந்திரி. ஸ்லேட்டு இந்தா. எனக்கு வேண்டாம். பள்ளிக்கூடம் போனா போ, இல்லை அம்மா கூட வேலைக்கு போ. பள்ளிக்கூடம் போகிறேன்னு அது வேணும் இது வேணும்னு குடைச்சல் கொடுக்கக்கூடாது. ஈஸ்வரி எந்திரி. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. ஸ்லேட் இல்லாம வகுப்புக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, ஏன் வந்த? ஸ்லேட் வாங்க வைக்கலன்னா உன் அப்பா ஏன் படிக்க அனுப்பணும்? சாதாரண ஸ்லேட்டே வாங்க முடியலன்னா பிறகு என்னத்தை படிச்சு கிழிக்க போற? இலவச சாப்பாடு போடுறாங்கன்னு பைய தூக்கிட்டு வந்துட வேண்டியது. பையில ஸ்லேட் புக் இருக்குதோ இல்லையோ, முதல்ல தட்டு இருக்குது. பேசாம வேலைக்கு போய் தொலையலாம் இல்ல. ஏன் படிக்க வந்து ஏன் உயிரை வாங்குற? போவலிய. ஸ்லேட்டோட நீ என்னைக்கு வகுப்புக்குள்ள வரையோ வா, இல்லைன்னா வராத. ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வராத, போவலிய. கனவு கண்டதும் கண்ணீர் வடித்ததும் இந்த புதிய சிலேட்டுக்குத்தான். ஈஸ்வரி ஏங்கியதும் விரும்பியதும் இந்த அழகான சிலேட்டுக்குத்தான். இன்று சிலேட்டு கிடைத்துவிட்டது. ஆனால் ஈஸ்வரி தான் இல்லை. ஈஸ்வரி தற்கொலை செய்து கொள்ளவில்லை, கொலை செய்யப்பட்டார். வறுமையால், இந்த சமூகத்தால். இதுவரை எத்தனை ஈஸ்வரிகளை இழந்திருப்போம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமூகத்தில் சமையல் அறைகளிலும், விபச்சார விடுதிகளிலும், தொழிற்சாலைகளிலும்
கொடிய வறுமையால் எத்தனையோ ஆயிரம் ஈஸ்வரிகள் தினம் தினம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தளிர் சமர்ப்பணம்.